40 லட்சம் பிராமணர்களும் விஜயண்ணா அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். கோவை ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் நிறுவன தலைவர் பேட்டி. கோவை ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் நிறுவன தலைவர் முனைவர் எஸ் ராமநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சாதி வித்தியாசம் பார்க்காமல், மத வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு தந்து எம்எல்ஏக்கள் ஆக்கிய விஜயண்ணா அவர்களுக்கு நன்றி. மயிலாப்பூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 2 தொகுதிகளிலும் பிராமண வேட்பாளர்களை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கிய விஜயண்ணா அவர்களுக்கு மீண்டும் நன்றி என்றும் கூறினார். மேலும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க விஜயண்ணா நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிராமணர் நலவாரியம் அமைக்க விஜயண்ணா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் 40 லட்சம் பிராமணர்களும் விஜயண்ணா அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காதுக்கு போற அளவுக்கு கூட நாங்க அவங்களுக்கு பிஏட்ட கூட பேசினோம். ஆனா செவி சாய்க்காத இந்த ஏடிஎம்கே அரசாங்கம் இந்த வாட்டி தகுந்த பாடம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த மக்கள் இந்த சட்டசபை எலெக்ஷன்ல 2 பேர் பிராமின்ஸுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் கொடுத்திருக்காங்க. இவங்களை நாங்கள் பாராட்டி நன்றி தெரிவிக்கிறோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்ல ஸ்ரீரங்கம் தொகுதி மற்றும் மயிலாப்பூர் தொகுதியில் 2 வேட்பாளர், பிராமண வேட்பாளர்கள் இந்த வாட்டி சட்டசபைக்குள்ள போறாங்க. 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் மினிஸ்டர் ஆறாங்கிறது கண்டிப்பான உறுதி. அதனால விஜய் அண்ணனுக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனி வரும் காலங்களில் பிராமணர்களை வெறுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூலியமா நாங்கள் சிஎம் ஆகிற விஜய் அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. இது பிராமணர்கள் மட்டும் 10% இடஒதுக்கீடு அப்படின்னு நினைச்சு அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 60 கம்யூனிட்டிக்கு மேல இந்த 10% இடஒதுக்கீடு இருக்கு. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கேவும் இருக்கு, ஏடிஎம்கேவும் இருக்கு. அதனால இந்த ஜெயிச்சு வந்த நம்ம அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த 10% இடஒதுக்கீடு இதை அமல்மெண்ட் படுத்தணும். அது மட்டும் இல்லாம பிராமண நலவாரியம் அமைச்சு தரணும்னு சொல்லி இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதி சீக்கிரமே உங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் மாதிரி படுத்துட்டே நம்ம ஜெயிக்கணும். பல இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னே தெரியாது. ஆனா உங்களோட மூஞ்சிக்காக மட்டுமே விசிறி சின்னங்கிற ஒரு சின்னத்துக்கு மட்டுமே உங்க வாக்கு இது. எப்போதுமே இனிமே நம்ம தான் ஜெயிக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்.